ஃப்ரெஷ் அப்படியே வெளில இருந்து வெளில தானே அவர் உள்ளே போகிற வரைக்கும் தானே. கேமரா எல்சிடி மாடுது, எல்சிடி லைட்டாக மாடுது. வயிறு யாருதுங்க? இப்போ தான் விஜயகாந்த் அண்ணாவோட குடும்பத்தை பார்த்து அவங்கள சந்தித்து இப்போ அண்ணனுக்கு அவங்க வீட்டில் அஞ்சலி செலுத்துகிறேன். இந்த வீடு வந்து எனக்கு புதுசு இல்லை, நிறைய முறை வந்திருக்கேன். ஒரு பிரமிப்பான விஷயம், இந்த வீட்டில் நடந்த விஷயம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா அதே நடிகர் சங்கத்தில் பொதுச் செயலாளராக ஜெயிச்சு இந்த வீட்டுக்கு வரும்போது பிரேமலதா சொன்ன விஷயம் வந்து இன்னும் காதில் ஒலிக்குது. அவர் அந்த பத்திரத்தை எப்படி மீட்டுட்டு எப்படி வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு கோல்டு மெடல் ஜெயித்த மாதிரி உள்ளே வந்து முதல்ல லாக்கர்லேருந்து எல்லாம் நகைகள்லாம் இந்த பத்திரத்தை உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து இன்னும் காதில் ஒலிக்குது. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லைன்றது உண்மையிலே ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம். சில மனிதர்கள் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு நம்ம எப்பவுமே எதிர்பார்ப்போம். ஆனால் திடீர்னு ஒரு இழப்பாக இருக்கும். அந்த வகையில் வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு நடிகராக மட்டும் இல்லை, இந்த சமூகத்தில் வந்து ஒரு மனிதனாக வந்து பேர் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு நாள் வாங்கலாம், 2 நாள் வாங்கலாம். ஆனால் வாழ்நாள் பூரா வந்து பேர் வாங்குற ஒரு விஷயம். அதாவது ஒரு விஜயகாந்த் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இங்கிட்டிருந்து இல்லை, அடி வயிற்றுலேருந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வயிற்றை நிரப்புற அந்த சாமி வந்து விஜயகாந்த் அண்ணன். ஒரு வருஷம் கிடையாது, ஒருத்தர் கிடையாது, எத்தனை லட்சம் பேருக்கு அவர் சாப்பாடு போட்டிருக்காரு, எத்தனை பேருக்கு இன்னும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அவர் ஒரு விஷயம் வந்து கண்காணிச்சுட்டே இருப்பார் படப்பிடிப்பில். நான் சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொருத்தரும் அதே சாப்பாடு சாப்பிட்ணும். திடீர்னு போய் செக் பண்ணுவாருன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். போய் பார்ப்பார் எல்லாருக்கும் சரிசமமாக சாப்பாடு கொடுக்குறாங்க. அது வந்து இந்த காலகட்டத்தில் இல்லை, அப்போலேருந்தே நான் சொல்கிறது 20 வருஷத்துலேருந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னா, அப்புறம் அவர் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்ச விஷயம் வந்து நான் மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களும் சரிசமம், எல்லா வேலை செஞ்ச அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் சரிசமம் அப்படின்னு நான் நினைச்ச ஒரு மனிதர். அதுக்கப்புறம் வந்து அரசியலில் வந்து எல்லோருக்கும் தெரியும், அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு அரசியல்வாதி நான் வந்து வியந்து பார்த்துருக்கேன். நான் ஒரு ரசிகன், எல்லா வகையிலும் 3 வகையாக ரசிகன். நடிகராக, ஒரு சமூக சேவகராக, ஒரு அரசியல்வாதியாக நான் அவரோட ரசிகன். அப்படி வந்து அசம்பிளியில் வந்து தைரியமாக பேசின மனிதர் வந்து நான் வந்து இப்போ எண்ணிக்கை, அதாவது கையிலேயே என்ன முடியாது, அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் எனக்கு இல்லைன்றது. உண்மையிலேயே அவர் ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பத்துக்கு மனதைரியமும் கண்டிப்பாக கடவுள் வந்து அவங்களுக்கு பலம் கொடுக்கணும். இந்த இழப்பு வந்து மீண்டு வரணும். கண்டிப்பாக இப்போ 19ஆம் தேதி வந்து நடிகர் சங்கம் சார்பாக நாங்கள் வந்து விஜயகாந்த் அண்ணனுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு கூட்டம் அமைச்சிருக்கோம். அதுக்காக அம்மாவும் விஜயகாந்த் அண்ணன் பசங்களுக்கும் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம் வர சொல்லி. ப்ளஸ் விஜயகாந்த் அண்ணன் நேசித்தவங்க, அவங்களோட தேமுதிக தொண்டர்களுக்கும் நடிகர் சங்க உறுப்பினர்கள் நிறைய பேர் அவங்களை பார்க்க முடியாமல் இருந்தாங்க. ஏன்னா நம்ம வீல் சேரில் இருந்து வர முடியாமல் அவங்க எல்லோருக்கும் வந்து ஒரு பாதையை அமைச்சு அவங்க வந்து அவரை பார்த்து ரசித்து, என்னை பார்க்க முடியாத சூழ்நிலை, ஸோ அட்லீஸ்ட்டு அந்த ஃபோட்டோக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நிறைய பேர் விண்ணப்பம் வச்சாங்க. ஸோ அதுக்காக 19ஆம் தேதி அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிற கூட்டம் காமராஜ் அரங்கத்தில் வந்து வச்சுருக்கோம் 19ஆம் தேதி. பல முன்னணி நடிகர்கள் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்த முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வருத்தங்கள்லாம் தெரிவித்தாங்க. இருந்தாலும் வந்து விஜய் சார் வந்து அஞ்சலி செலுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா, செலுத்திட்டு கிளம்பும் போது வந்து அந்த செருப்பு கொண்டு எரிஞ்ச அந்த ஒரு விவகாரம் வந்து இப்போ இது வரைக்குமே ஒரு பேசு பொருளாக இருக்கு. அஞ்சலி செலுத்த வந்த அவர் மேலே வந்து செருப்பு கொண்டு எரிஞ்ச இந்த விவகாரம் வந்து அது எப்படி இருக்கு? இல்லைங்க, கூட்டம்னு இருக்கும்போது யார் செருப்பு தூக்கி அடித்தாங்க, எதனால் அடித்தாங்கன்னு நம்ம வந்து யோசிக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு நடிகர் வந்து அவருக்கு பிடிச்ச நடிகர், அவரோட கலைப்பயணத்தில் ஒரு முக்கியமான தூணாக இருந்த ஒருத்தர் பார்க்குறதுக்கு வந்திருக்காரு, போயிருக்காரு. ஸோ அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம அவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த நெரிசலில். ஏன்னா நடிகர் சங்க உறுப்பினர்களே நிறைய பேர் மூச்சு திணறி அவங்களால உள்ளே வர முடியல, வீல் சேரில் இருந்தவங்க.
ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் நம்ம தவிர்க்க முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது, அலமோதி வரும்போது நம்ம தெரியாதுல்ல எங்கிட்ட இருந்து வருது என்ன விஷயம். சார் இன்னுமே சில முன்னணி நடிகர்கள் வரல, ஆனா அரசு விழால கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து சார்? இன்னும் சில முன்னணி நடிகர்கள் இன்னுமே வந்து பார்க்கல, ஆனா ஒரு நடிகர் பெரிய நடிகர் முக்கியமான நடிகர்கள் அங்க ஒரு அரசு இதுலயும் கலந்துருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது நான் விஷால் நீ ஏன் வரல அப்படின்னு என்ன நீங்கள் வந்து குத்தி காமிக்கலாம். நான் சாவர வரைக்கும் அது வந்து எனக்கு குத்திக்கிட்டே இருக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நான் சொல்லிட்டு போகிறேன்ட்டு இல்லை. நீங்கள் 20 வருஷம் கழிச்சோ, ஒருவேளை நான் உயிரோடு இருக்கேன், நான் 20 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் சத்தியமாக வந்து என்னோட கடமை நான் செய்யலைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ கூட அவங்க வீட்டில் வந்து நான் சொன்ன ஒரே விஷயம், நான் செய்ய வேண்டிய கடமை நான் செய்யலை. ஒரு பொதுச் செயலாளராக, ஒரு ரசிகனாக விஜயகாந்த் அண்ணனை வந்து கூட இருந்து அவர் கூட இருந்து அது நடத்தி இருக்கணுன்றது என்னால் முடியாதுன்ற ஒரு விஷயம் வந்து நான் சாகிற வரைக்கும் அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். பட் நான் மற்றவங்க பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நீங்க பண்ணாட்டாலும் பரவாயில்ல சார். சில முன்னணி நடிகர்களை வச்சு நடிகர் சங்க சார்பா பண்ணிருக்கலாம்ல. இல்லை, நடிகர் சங்கம் சார்பாக பண்ணுறதுக்காக தான் 19ஆம் தேதி நாங்கள் வந்து எல்லாரையும் வர சொல்லி, அவங்க வர முடியாத யார் யார் வர முடியாது, எந்தெந்த சூழ்நிலைனால வர முடியாதோ அவங்க எல்லோருக்கும் வந்து 19ஆம் தேதி வரணுன்றது நாங்கள் வந்து விண்ணப்பம் வச்சிருக்கோம். அது பெரிய நடிகர் இறுதி மரியாதை, இறுதி அஞ்சலி செலுத்தினப்ப சொல்றோம். இறுதி அஞ்சலி அப்போ நான் உண்மையிலே யார் வந்தாங்க தெரியாது. ஏன்னா நான் வெளிநாட்டில் இருந்தேன். அதான் அவங்கவுங்க விஷயம், அவங்களோட ப்ரையாரிட்டி இல்லை. நான் எப்படி நான் தலைவர் பொருளாளர் பார்த்து ஏதாவது கலந்துக்கிட்டீங்களா ஃபோன் மூலமாவே? இல்லை, அது நாங்கள் எல்லோருமே, அதாவது நான் பொதுச் செயலாளராக தலைவர் நாஜர் சார், பூச்சி முருகன் சார், கருணாசு, கார்த்தி எல்லாரும் வந்து நாங்கள் வைக்கிற விண்ணப்பம் எங்களோட சங்க செயற்குழு உறுப்பினர்களோட உட்பட எல்லாருக்கும் வந்து விண்ணப்பம் வைக்கிறது என்னென்னா 19ஆம் தேதி வந்து கலந்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். அது வந்து நடிகர் சங்கமோட கடமை, அடிப்படை கடமை. அது வந்து கௌரவமாக அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிறோம். அது எல்லோருக்கும் வந்து ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம். கண்ணாடி இறக்குண்ணா, தள்ளாதீங்கப்பா, தள்ளாதே எடுங்கப்பா கார்ல. அவருடைய அவர் ஒரு மகாத்மா, ஒரு மாமனிதன், போர் போட்ட தெய்வம். கொஞ்சம் அவர் பேர் வைக்கணும். இல்ல நான் சாப்பிடுவேன். அவர் பேர் வைக்கணும் ஐயா, அவர் பேர் கண்டிப்பா வைக்கணும். கேப்டன் பேர் தவிர வேற யாருக்கும் அவருடைய பேர் வைக்கணும். வைங்க ஐயா, அவருடைய பேர் வைங்க, கேப்டன் பேர் வைங்க.